ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபோசிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த ரோல், ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபோசிஸ் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அது எந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோலுக்கு தான் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் அண்ட் எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி ஆல்சோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பிஇ, பிடெக்கில் வந்து எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே, எம்இ, எம்டெக்கில் வந்து எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே. இப்போ நான் வந்து ட்ரிபிள் இல்லை இசி, ஸோ மெக்கானிக்கல் அப்படிங்கிறதா எந்த ஒரு க்ரைட்டீரியாஸும் அவங்க கொடுக்கல. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் எம்சிஏவும் அப்ளை பண்ணலாம், தென் எம்எஸ்சியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரான்ச் வந்து எனி பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் பேட்சுமே பார்த்தீங்கன்னா 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாங்கிறதுலாம் கிடையாது. ஸோ நமக்கு ஒன்லி ஃபார் 2025 பேட்ச் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. ஸோ சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து ஒரு ஃப்ரெஷருக்காகவே எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 9 LPA வந்து இன்ஃபோசிஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 0லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ வந்து ஃப்ரெஷர்னா 2025 ஓகே. அப்போ 2 years கேண்டிடேட்னா யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட லக் யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருந்தால், ஸோ 2023, 2024 ஆர் 2022 இந்த கேண்டிடேட்ஸும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்கேஸ் நம்மளோட ட்ரை மட்டும்தான், ஸோ அது செலக்ட் ஆனாலும் ஆகாதும் அவங்களோட பிரச்சனை. ஸோ நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி ஆகணும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். தென் ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ராஸ் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் இந்தியானா நமக்கு வந்து டயர் சிட்டிஸில் இருக்க கம்பெனி லொக்கேஷன் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல டீட்டெயிலாக. அதனால் இதுதான் வந்து இந்த ஜாபோட ஓவரால் ப்ரொஃபைல். தென் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இன்ஃபோசிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்கில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ் இஸ் மஸ்ட். ஸோ பேக் எண்டுக்கு வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மஸ்ட். ஸோ அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் டெமான்ஸ்ட்ரேட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டிங் எ மாடர்ன் சாஃப்ட்வேர் யூசிங் இன்ஜினியரிங் டூல்ஸ் சச் அ கிட், மேவன், யூனிட் டெஸ்டிங் அண்ட் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் டூல் அண்ட் மார்க்கிங் ஃப்ரேம்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங்லி அனலிட்டிக்கல் அண்ட் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் டிசைன் ஸ்கில்ஸ் வித் அன் எம்பசிஸ் ஆன் தி டெஸ்ட் ட்ரிவன் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு டேட்டாபேஸ் RDBMSல கண்டிப்பாக பேக்கெண்டில் தெரிஞ்சிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் பேசிக்காக ரிலவெண்ட்டான கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட், மேவன், யூனிட் டெஸ்டிங் அண்ட் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் அண்ட் மார்க்கிங் ஃப்ரேம்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அந்த ஒரு சாஃப்ட்வேரோட டிசைன் அண்ட் அந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஈஸியான ஒரு ரோல், அந்த ஈஸியான ஸ்கில்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதெல்லாமே வந்து இப்போ சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து அந்த கான்செப்ட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் என்ன. ஸோ வாட் இஸ் த யூனிட் டெஸ்டிங், வாட் இஸ் த இன்டெகிரேஷன் டெஸ்டிங் அண்ட் வாட் இஸ் த மார்க்கிங் ஃப்ரேம்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தென் வாட் இஸ் த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் டிசைன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதைப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா, கிரேட் அனலிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து காமனாக எல்லா ஜாப்லையும் கொடுக்குற ஒரு ஸ்கில் தான். தென் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ ரியல் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் ஆர் எபிலிட்டி டு ட்ரான்ஸ்லேட் பிஸ்னஸ் ப்ராப்ளம் இன்டு டெக்னிக்கல் சொல்யூஷன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். ஏன்னா இவங்களோட பிஸ்னஸ் டொமைன் வந்து ஃபினான்ஸ் ரிலவெண்ட்டாக தான் இருக்கும், ஃபினான்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கோங்க. யூடியூப் பார்த்து இல்லை கூகுள் ரிசர்ச் பண்ணி ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கோங்க. தென் செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் அ ட்ரைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் அ ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இன்டர்வியூ என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டில் 2 டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், டெக்னிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். 1-to-1 இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து மொத்தம் 4 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4 க்ரைட்டீரியாஸ் அண்ட் 4
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் இருக்குது, தென் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, டெக்னிக்கல் டெஸ்ட் இருக்குது, தென் ஃபைனலாக 1-to-1 இன்டர்வியூ இருக்கும். அது ஹச்ஆராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். தென் ஃபைனலாக செலெக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ செலெக்ஷனில் உங்களை ஆளுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கில்லும் பார்த்தோம். நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். கைஸ், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்சனல் டேட்டாவில் கேண்டிடேட் நேம் கொடுக்கணும், கேண்டிடேட்டோட இமெயில் அட்ரஸ், கேண்டிடேட்டோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும், கேண்டிடேட்டோட அட்ரஸ் கொடுக்கணும், ஐ மீன் வீட்டு அட்ரஸ், தென் டேட் ஆஃப் பர்த், காலேஜ் ரோல் நம்பர், ஃபோட்டோகிராஃபி, தென் ரெஸ்யூம்ஸ் கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ கொடுக்கணும், நேம் ஆஃப் போர்டு, ஐ மீன் எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் நேம் கொடுக்கணும், இயர் ஆஃப் பாசிங், ஸ்டேட், கண்ட்ரி, இதெல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ முடிச்சிங்கன்னா டிப்ளமோ, கிராஜுவேஷன், பிஜினா பிஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ ப்ராசஸ் யுவர் ஃபேஸிங் இமேஜ் கேப்சர் டியூரிங் இன்டர்வியூ, ஃபேஷியல் இமேஜஸ் கேப்சர் டியூரிங் ப்ரொடெக்டட் அசஸ்மெண்ட் வேர் அப்ளிகபிள், ஃபேஸ் பியர் 5/12/2024 ஐ மீன் எம்ப்ராய்டரி ஆஃப் ஃபேஸ் AML ஃபேஸ் அனலிசிஸ் ரிசல்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் கேமரா அனலிசிஸ் பண்ணுவாங்க, அதனால் வந்து யாரும் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் இதெல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தென் இங்கே அக்ரி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் கேட்கும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். இதை கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் வந்து எனக்கு ஜாப் தேவையில்லை, உங்களுக்கு தான் ஜாப் தேவை, அதனால் நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு ஒரு ஃபார்ம்ஸ் இருக்கும், அந்த ஃபார்ம்ஸில் கேட்குற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்ளை பண்ணியிருக்காங்க இதை பார்ப்போம். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குது பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலிசிஸில் பார்த்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும், இல்லை லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ யார் அப்ளை பண்ணீங்கிறத டீட்டெயிலாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஐ அப்ளைட் அப்படிங்கிறத. ஸோ 1-to-1 மென்டர்ஷிப்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப்பான லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.